இந்தியா வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இதே வேளையில் பாகிஸ்தான் ராணுவமும் இந்தியா மீது பல்வேறு ட்ரோன் தாக்குதலாகட்டும், வான்வழி தாக்குதலாகட்டும், இதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம அதை தொடர்ந்து நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாதுகாப்பு விஷயமா நேற்று ஈவினிங் கூட ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மேற்கொண்டாங்க, இந்திய ராணுவம் வந்து தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா நேற்றே 2 வாட்டி வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு? இந்த போர் பதற்றம் இருக்கு இல்லையா, இதை வந்து அடுத்து இந்திய ராணுவம் எப்படி வந்து எடுத்துகிட்டு போக போகுது, அது தொடர்பான விவரங்கள். நேற்று பஞ்சாபின் ஜலந்தர் பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோனின் சிதைந்த பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கங்கானிவால் என்ற கிராமத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்களின் சிதைந்த பாகங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களையும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதோடு சேர்த்து இந்த விவரங்களையும் நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது நேற்று 8:30 மணி அளவில் பாகிஸ்தான் பல்வேறு பகுதிகளை நோக்கி ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியது. அது மட்டுமல்லாமல் நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தானினுடைய ஜலந்தர் பகுதியை நோக்கி பாகிஸ்தானினுடைய ட்ரோன்கள் வீசப்பட்டன. இரவு 1 மணி அளவில் அந்த ட்ரோன்கள் வீசப்பட்டதாக நாம் ஏற்கனவே செய்திகள் பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது அதாவது அந்த ட்ரோன்கள் வீசப்பட்டாலும் கூட அது வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ட்ரோனினுடைய சிதைந்த பாகங்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு இருக்கின்றன. மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரோன் பாகங்களை வைத்து பார்க்கும் பொழுது அது பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் பதற்றம் ஒரு சூழல் உருவாகியதிலிருந்து தினமும் பாகிஸ்தான் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துவதும், அது விடிந்த பின்னர் அதாவது இரவில் பாகிஸ்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறது. அப்பொழுது எல்லாமே அந்த ட்ரோன்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன. அதனை தொடர்ந்து இது போன்ற அதாவது அந்த பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்திய அந்த சிதைந்த பாகங்கள் என்பது தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு அது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதன் மூலம்தான் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது என்பது உறுதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் நேற்று இரவு பாகிஸ்தான் வீசிய அந்த ஜலந்தரை நோக்கி வீசிய ட்ரோன் தற்பொழுது கைப்பற்றப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஒரு போர் பதற்றம் நிலவக்கூடிய சூழலில் இந்த பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள், இந்த எல்லையோர மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க? ஏன்னா நம்ம நாடு முழுவதுமே வந்து பாதுகாப்பை பலப்படுத்தி அந்த போர் ஒத்திகையெல்லாம் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருது. இந்த சிச்சுவேஷனில் இந்த எல்லையோர மாநிலங்களில் கூடுதலாக என்ன பாதுகாப்பு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க? எல்லையோர மாநிலங்கள் பாதுகாப்பை பொறுத்தவரை இந்த தாக்குதல் சம்பவம் தொடங்கிய அதாவது இது போன்ற ஒரு பதற்றமான நிலை ஏற்பட தொடங்கியதுமே கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக ராணுவம் ரோந்து பணிகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் உள்ளூர் போலீசாரும் தீவிர அதாவது ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் எல்லையோர மாநிலங்கள் உஷார்படுத்தப்பட்டு பாதுகாப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டு சோதனை மற்றும் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டன. அதாவது குறிப்பாக இந்த எல்லையோர மாநிலங்களாக இருக்கக்கூடிய காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் குஜராத்தில் இந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த மாநிலங்களின் எல்லையோர மாவட்டங்களில் எப்பொழுதுமே பாதுகாப்பு என்பது மிக அதிக அளவிலேயே இருக்கும். பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளை ராணுவ நகரம் என்று கூட நாம் குறிப்பிடலாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு அங்கு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகள் கூட அங்கு அதாவது வைக்கப்பட்டிருப்பதாக கூட ஒரு தகவல் இருக்கிறது. அந்த வகையில் அந்த பகுதிகளில் ஏற்கனவே
பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அதிக அளவில் இருந்தால் கூட இந்த முறை, அதாவது இந்த போர் பதற்றமான சூழலுக்கு பிறகு இன்னும் அது ஒரு கட்டத்திற்கு முன்னேற்றப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ராணுவம் ஒரு அளவிற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் கூட மாநில போலீசாரும் இதற்கு உரிய ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் மத்திய அரசால் பிறப்பிக்கப்பட்டு மாநில போலீசாரும் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இது போன்ற ஒரு தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபடும் பட்சத்தில் அந்த ட்ரோன்கள் ஏதேனும் இந்திய பகுதிகளுக்குள் விழுந்திருக்கின்றனவா, அதனால் எந்த மாதிரியான இழப்புகள் எதுவும் ஏற்படுத்தி இருக்கிறதா என்று அந்தந்த மாநில போலீசார் அதிகாலையிலேயே சோதனையில் ஈடுபடுவது என்பது இந்த தற்பொழுதைய நிலையில் அது வழக்கமான ஒரு செயலாக மாறியிருக்கிறது.